சின்னையா ஊடக பேரவை மீட்டிங்கில் ஏற்கனவே வந்து சொல்லிடுறாரு, எங்கள் அப்பா பேச்சை நான் தைரியமாக வந்து கேட்பேன், என் தந்தை பேச்சை நான் மீற மாட்டேன். ஆனால் எங்கள் அப்பாவா இருந்து சொன்னாங்கன்னா நான் கேட்பேன். ஆனால் எங்கள் அப்பாவா இல்லை, என் தந்தையா இல்லை, அவங்கள நிறைய பேர் வந்து இயக்கி எனக்கு எதிராக வந்து திசை திருப்புறாங்க. அதனால தான் நான் அதை வந்து மீட்டெடுக்கணும்னு நான் வந்து போராடுறேன். எனக்கு தலைவர் பதவி முக்கியம் கிடையாது. அது எங்கள் அப்பா உருவாக்கின கட்சி, என் தந்தை உருவாக்கின கட்சி, ஐயா உருவாக்கின கட்சி, நான் கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் ஐயா கிட்ட இருந்து கட்சி அபகரிக்கணும்னு நிறைய பேர் வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. ஐயாவை சுற்றி ஒரு கூட்டம் தொடர்ந்து ஐயா பக்கத்துல அமர்ந்துக்கினே இருந்து ஐயா மனசை மூல செலவு பண்ணி இந்த கட்சியை வந்து என்னை விட்டு பிரிக்கணும். அதே சமயத்தில் ஐயா விட்டு இவங்க எடுத்துன்னு போகணும்னு ஒரு சிந்தனையில் முற்போக்கு சிந்தனையில் சிந்திச்சுட்டு இருக்காங்க. ஒரு மகனா குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம் எனக்கு அனைத்துமே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஆனால் குடும்பத்துக்குள்ள நான் டெய்லியும் அனுபவிக்கிறது அது எல்லாமே, அந்த சூழ்நிலை எல்லாமே எனக்கு தெரியும். குடும்பத்துக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு அப்போ தான் ஒரு சமயத்துக்கு மேலே நான் சுதாரிச்சுக்கின்னு 2019க்கு மேலே நான் சுதாரிச்சுக்கின்னு தலைவர் பதவி இனிமேட்டு யாருக்கிட்டனா போச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா கட்சி அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. கடைசியாக வந்து கட்சி வந்து நாசமாக தான் போவோம். இந்த பிளான்ல தான், இந்த சிந்தனையில் தான் அவங்க சுத்திட்டு இருக்காங்க. கட்சியை அப்படி அழிய விடக்கூடாது. நம்ம ஐயா உருவாக்குன கட்சி மேலும் வந்து வலுப்பெறணுன்ட்டு தான் நான் தலைவர் பதவியை ஐயா கிட்ட இருந்து நான் வந்து 2019 அப்ப கேட்டேன். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பெரும் வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியவன், என்னால எதுவும் முடியாதுன்னெலாம் கிடையவே கிடையாது. நான் எல்லாத்தையுமே சாதிச்சிருவேன். ஆனா என் வேலையை சரியா செய்ய விடாம உன் புள்ள அதை பண்ண மாட்டான் பாரு, உன் புள்ள இதை பண்ண மாட்டான் பாரு, இதை செய்ய மாட்டான் பாரு, அதை செய்ய மாட்டான் பாருன்ட்டு நான் எதெல்லாம் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் தடுத்து வேற மாரி திசை திருப்பி என் செயல்களை தடுத்து என்னை வந்து இந்த மாரி பண்ணி இந்த நிலைமைக்கு வந்து என்னை கொண்டு வந்து மக்கள் மத்தியில பேரு உண்டாக்குறதுக்கு கூட இருக்கிறவங்க சூழ்ச்சி பண்ணி செய்யறாங்க. இதை எப்படி இருந்தாலும் மீட் எடுக்கணும். எனக்கு வந்து ஐயா தான் முக்கியமே, ஐயா தாண்டி எனக்கு வேற எதுவும் முக்கியம் இல்லை. இருந்தாலும் கட்சியை மீட் எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஐயா இப்ப ஐயாவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஆனா நம்மளுக்கு என்னன்னா அந்த சமயத்துல சொன்னா புரியாது. ஆனா சூழ்நிலை போக எடுத்துக்காட்ட நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஐயா ஒரு ஆளுமை மிக்க ஆளு. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதுல வந்து பின்வாங்க மாட்டாரு. புரியுதுங்களா? பின்வாங்க மாட்டாரு. எதுக்கு இப்ப கிளம்புறன்னு நீதிபதி வெங்கடேஷ் அவங்க பாக்குறேன்னு சொல்லிட்டு எதுக்கு வந்து பின்வாங்குறாங்க? ஐயா பின்வாங்குற ஆளா சொல்லுங்க? முன் வச்ச கால பின் வைக்கிற ஆளா? ஐயா அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. ஆனா ஐயா வந்து இயக்குறாங்க. இது தயவு செய்து ஐயா கூட இருக்கிறவங்க, ஐயாவை நம்புறவங்க, ஐயா தான் எல்லாமேன்ற நம்புறவங்க தயவு செய்து இதை வந்து புரிஞ்சுக்கிங்க. அண்ணன் மனசுல ஐயா இருக்காரு. ஐயா அண்ணன் மனசுல அதிகமாவே இருக்காரு. ஆனா ஐயா மனசுல அண்ணன் சிறிதளவு கூட இல்லாத அளவுக்கு அழிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த வேலை? அண்ணனை ஊக்கப்படுத்தி அண்ணனை வந்து வலுப்படுத்தி மேலும் வலுப்படுத்த கூட இருக்கிறவங்க வேலை செய்யணும். ஆனா சின்னையா விட்டு சின்னையாவை பிரிக்க ஏகப்பட்ட வேலைகளை கூட ஐயா கூட இருக்கிறவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அது வந்து நல்லதுக்கு இல்லை, கட்சிக்கும் நல்லதுக்கு இல்லை. நான் சொல்றேன், கிட்டத்தட்ட நிறைய பேர் உழைச்சிக்கிறாங்க. உண்மையாலுமே நாங்களாம் ஒண்ணுமே கிடையாது. நாங்களாம் வந்து சிறு துரும்பு கூட கிடையாது. நாங்க வந்து கட்சியில நம்ம வந்து பயணிக்கணும், நம்ம வந்து ஒத்துழைக்கணும், சொல்றதை செய்யணுன்ற எண்ணத்தோடு தான் வந்துக்கிறோமே தவிர கட்சியில் இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணும்போது நாங்க ஒண்ணுமே இல்லை. அத்தனை பேர் உழைப்பு வீணா போகக்கூடாதுன்னு தான் எங்களோட ஆசையே. அத்தனை பேர் உழைப்பும் வீணா போகக்கூடாது. எத்தனை பேர் உயிர் விட்டு இருப்பாங்க, எத்தனை பேர் ரத்தம் சிந்தி இருப்பாங்க, எத்தனை பேர் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு களத்துல இறங்கி இருப்பாங்க, எத்தனை பேர் தன் வாழ்க்கையை இழந்திருப்பாங்க, எத்தனை பேர் பிள்ளைங்களை அனாதையா விட்டுட்டு செத்து இருப்பாங்க, பொண்டாட்டி அனாதையா விட்டு செத்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து வீண் போகக்கூடாது. இதை வீண் போகக்கூடாது. யார் வந்து அதை நினைச்சு போராடுறாங்களோ அவங்க தான் சிறந்த தலைமை பண்போடு இருக்கு. இது முழுக்க 100% அண்ணன் மனசுல இருக்குது. அண்ணன் மீட் எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. உரிமை மீட்பு பயணம் நல்ல பயணம். ஆனா அதை தடுக்கிறதுக்கு வேலை பார்க்கறாங்க பாருங்க. தப்பு தானே? உரிமை மீட்பு பயணம் திமுக எவ்வளவு துரோகங்கள் செய்யுதுன்னு தெரியும். கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலமா எப்படி ஆட்சி பண்றாங்கன்னு தெரியும். இவங்களை வெளியே தரத்தணும், திராவிடத்தை வெளியே தரத்தணும்ன்ற ஒரே காரணம் அண்ணனோட பார்வை. இதை வந்து செய்ய அனுமதிக்க மாட்டாங்க பாரு. நம்ம கடைசி வரைக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தா நம்ம கடைசி வரைக்குமே அண்ணன் பேச்சை கேட்காம இருந்தா கடைசி வரைக்குமே நம்ம போராடின்னு தான் இருப்போம். ஆட்சியில அமர முடியாது. ஒரே நோக்கம் ஒன்னே ஒண்ணு, நம்ம ஏன் போராடணும், நம்ம ஏன் போய் சாலை மறியல் பண்ணணும், இல்ல
பசங்கள்லாம் சாலை மறியல் பண்ணி ரயிலில் வந்து ஸ்டாப் பண்ணி எதுக்கு வந்து போராட்டம் பண்ணின்னு போகணும்? அதை தாண்டி ஆட்சியில் நம்ம அமர்ந்துட்டோன்னா நம்ம நினச்ச இடத்துக்கு கையெழுத்து போட்டு நம்ம மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போகலாமே. ஏன் நம்ம போராடிட்டு இருக்கணும்? இவ்வளோ காலம் போராடுறது போதும். போராடுவோம், போராடாமல் இருக்க மாட்டோம். ஆனால் ஆட்சி கட்டில் அமர வைக்கிறதுக்கு நம்ம வேலையை செய்வோம். அதற்கான வேலைகளை செய்து வென்றெடுப்போம். எல்லாரும் அன்புமணி அண்ணன் கூட நில்லுங்க. ஐயாவை ஒருபோதும் விட்டுடவே மாட்டோம். உண்மையான சொல்கிறோம், ஐயா எங்களோட தெய்வம் தான். மனசில் துளி அளவு அண்ணனை பற்றி ஐயா எவ்வளோ பேசியிருப்பார். அண்ணன் சிறிதளவு கூட ஐயாவை பற்றி இன்னமும் நாங்கள் வந்து தப்பாக நினைக்கல. ஐயா தெய்வம் தான். ஏதோ சூழ்நிலை வயதின் காரணமாக மூப்பின் காரணமாக ஏதோ அவர் வந்து செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா மூளை சில நேரத்தில் நம்ம பேச்சு கேட்காது. மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ, நானே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணால் கூட எனக்கு நானே அட்வைஸ் பண்ணிக்க முடியாது. மற்றவங்க அட்வைஸ் பண்ணால் தான் என் மனசு மாறுமே. அதேமாரி ஐயா என்ன தான் திறமை வாய்ந்தவராக இருந்தாலும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மனசு உள்ளே போகும். வயதின் மூப்பின் காரணமாக ஐயாவுக்கு சில மனமாற்றங்கள்லாம் ஏற்படும். அது வந்து இயல்பு. அண்ணன் வந்து ஐயாவை பார்த்துப்பாரு, விடமாட்டாங்க. ஐயா தான் நம்ம தெய்வம், ஐயா தான் நம்ம குலசாமி. அதனாலும் எல்லாரும் அண்ணன் பின்னாடி வாங்க, ஐயாவை நம்ம பார்த்துப்போம். ஐயா 100 வருஷத்துக்கு மேலே வாழணும், புரியுதா? இவங்க கூட இருந்தால் ஒன்றும் கொஞ்ச நாளில் சாவடிச்சிடுவானுங்க. ஐயா 100 வயசுக்கு மேலே வாழணும். அது நம்மளோட ஆசை. பெற்ற பிள்ளைக்கு எவ்வளோ ஆசை இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.